பிரியமானவர்களே, உங்களை அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம தியானத்திற்கென்று எடுப்பது ஜெபத்தின் ரகசியம். ஜெபத்தின் ரகசியமா? ஜெபத்திற்கு ஒரு ரகசியம் இருக்கிறதா என்று நீங்கள் யோசிக்கலாம். உலகம் முழுவதும் எத்தனையோ மக்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபம் என்பது வேறு வேறு மதத்தினரும் ஜெபிக்கிறார்கள். எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். எதற்காக ஜெபிக்கிறார்கள்? தனக்கும் மேலாக ஒரு சூப்பர் பவர்கிட்ட எனக்கு இது வேணும் தேவனே, எனக்கு இது இல்லை, எனக்கு இது வேணும், எனக்கு இந்த காரியத்தை எனக்கு தயவுசெய்து பண்ணுங்க, என்னால் முடியலை, நீங்கள் தான் எனக்கு பண்ணணும். இந்த மாதிரி எத்தனையோ ஜனங்கள், நான் இந்த மாதிரி பண்ணேன், நான் இந்த பரிகாரம் பண்ணுறேன், எனக்கு இந்த காரியத்தை பண்ணுங்க. இப்படி ஜெபம்ங்கிறது ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு விதமாக ஜெபிக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஜெபத்திற்கு ஒரு மாடல் இருக்குதா? ஜெபத்தில் உள்ள ரகசியம் என்ன? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு ஜெபத்தில் நிறைய நிலைகளை வச்சிருக்கிறார். லெவல்னு சொல்லுவாங்க, வேறு லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வேறு லெவல் ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நார்மல் ஜெபத்தை இல்லை, அது எப்படி அந்த லெவலுக்கு ரீச் பண்ணுறது. ஏன்னா ஜெபங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைலு, நம்ம லைஃப்பையே நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடியது, ஒரு வல்லமே கொடுக்கக்கூடியது. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வல்லமே கொடுக்கக்கூடியது, அவரோட கைகோர்த்து நடக்கக்கூடிய ஒரு வல்லமே கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். அப்போது அந்த ஜெபத்தை அப்போ நம்ம ஒரு நிமிஷம் கர்த்தர்கிட்ட போய் கேட்டுட்டு நம்ம போகிறது ஜெபம் இல்லையா? அது என்ட்ரி லெவல் ஜெபம். அது தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா அது நிறைய நான் ஒரு ஜெபம் ஒரு பயணம்னு நம்ம சொல்லுவோம். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, இப்போ 50:15 50வது சங்கீதம் 15வது வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு தேவனே சொல்கிறாரு. நீங்கள் தாவீது அரசனை பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் தேவனே, என்னுடைய பகைவர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், என்னுடைய ஆத்துமா எனக்குள்ள தயங்குகிறது, நான் என்ன செய்வேன் என்று ஒவ்வொரு வினாடியும் தேவன்கிட்ட கதற மாதிரி இருக்கும். சங்கீதம் 142:1 பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறேன், இப்படிலாம் அவர் வரும். 42:2 பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், என் நெருக்கத்தை சொல்கிறேன். ஸோ இப்படி சங்கீதக்காரனுடைய சங்கீதம் இது முழுவதுமாக இந்த மாதிரி ஜெபமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னா அதுக்கு என்ன செய்வது? அது நம்முடைய ஹார்ட் டு ஹார்ட் ஜெபம் இல்லை, நம்முடைய ஆத்துமாவும் தேவனுடைய ஆத்துமாவும் சேருகிற ஜெபம். அந்த ஜெபம் அவருடைய காதுகளில் ஒரு ஸ்வீட் இன்சென்ஸ், ஒரு சுகந்த வர்க்க காணிக்கையாக போகுதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி அந்த ஜெபத்தை, அந்த ஆத்மா ஜெபத்தை நம்ம எப்படி பண்ணலாம்? உண்மையாக வேதத்தில் சொல்கிறது, யோவான் ஸ்நானகன் எழுதினது 4வது அதிகாரத்தில், என்னை உண்மையாய் தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழ வேண்டும்னு சொல்கிறாங்க ஏசப்பா. அப்போது ஆவியோடும் உண்மையோடும்னா ட்ரூத் அண்ட் வித் த ஸ்பிரிட். ஸோ நம்முடைய ஸ்பிரிட்டும் நம்முடைய ஆத்மாவும் தேவனுடைய ஆத்மாவும் சேருவது தான் ஜெபம். அந்த அப்போ எப்படி அந்த ஜெபத்தை நம்ம பண்ணுறது? அதில் அதுக்கு நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த நம்ம விண்வெளியே பார்க்குறோம். இப்போ ராக்கெட் இருக்குது. ராக்கெட் இந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ சந்திரனுக்கு அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க. அது இந்த பூமியில் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, இந்த புவியீர்ப்பு விசைக்கு தாண்டி போகணும். அப்போ தான் அது அந்த சந்திரனை ரீச் பண்ண முடியும். அப்போ இந்த புவியீர்த்த விசை எப்படி தாண்டோ அதுக்கு ஒரு இது கொடுக்குறோம், ஒரு எனர்ஜி. அது ராக்கெட் சயின்ஸ். நான் இப்போது சொல்கிறது நம்மளுடைய ஜெபத்துலேயும் அதே மாதிரி ஒரு பூஸ்ட் எப்படி வரப்போகுதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நமக்கு இந்த உலகத்தில் மாம்சோன்னு ஒன்று இருக்குது, அதான் நம்முடைய ஃப்ளஷ். வேதம் என்ன சொல்கிறது? கலாத்தியர் 3:5வது அதிகாரம் 16-18 வசனத்தில், ஆவியிலே நடங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்னு வாசிக்கிறோம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. திரும்ப எபேசியருக்கு எழுதின இதில் நம்ம பார்த்தோன்னா 6வது அதிகாரம் 18வது வசனத்தில், எந்த சமயத்தில் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி, ஆவியிலே நடங்கள், ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள்.
இப்படி நம்ம வேதத்தில் நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். இது எப்படி முடியும்? நம்ம அப்போ இந்த ஃப்ளஷ் வார்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்பிரிட். நம்முடைய ஃப்ளஷ், நம்முடைய பாடி என்ன சொல்லுது? காலையில் முழிச்சு 4:30 யார் முழிப்பா? 4:30 முழிக்கிறதுக்கு நல்லா தூங்கலாமே. அதுக்கப்புறம் காலையில் சினிமா இந்த சைடு பார்த்தா நமக்கு நல்ல இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் வருது, டிவியில் சினிமா வருது. அதை விட்டுட்டு யார் தேவனுடைய பாத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருப்பா? இதெல்லாம் நம்முடைய மாம்ச சிந்தை. அப்புறம் நம்ம ஜெபத்திற்கு உட்கார்ந்துருக்கப்ப நம்முடைய பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் அதுதான் நமக்கு முன்னாடி வந்துட்டுருக்கோம். இதுதான் ஒரு மாம்சங்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிறதுன்னு சொல்கிறது அதுதான். அப்போ இந்த போராட்டத்தை விட்டுட்டு நம்ம இதையும் மீறி எப்படி தேவன்கிட்ட போக முடியும்? அதுக்கு தான் நமக்கு என்ன வாகனம் இருக்குது, அதை நம்ம எப்படி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த தேவன்கிட்ட நம்ம போகிறப்ப அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு 10வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில், இயேசு சுவாமி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. மை ஷீப் ஹியர்ஸ் மை வாய்ஸ். எப்படி அவருடைய சத்தத்தை கேட்க முடியும்? நம்ம ஆவிக்குள்ளாகும் போது அந்த இயேசு சுவாமியுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாதையில் போப்பா, இந்த ஆளோடு பேசுப்பா, இவரோட பேசாத, இந்த காரியத்தை பண்ணி, இந்த காரியத்தை பண்ணாத, நீ நம்முடைய ஆவியோடு அந்த பரிசுத்தாவியானவர் பேசுகிறத கேட்க முடியும். அப்போ நம்ம இந்த மாம்ச சிந்தையிலேருந்து வெளியே நம்ம வெளியே போகணுன்னா என்ன செய்ய முடியும்? இதை தான் நம்ம உடன்படிக்கை பெட்டி மாடலை வச்சு கூட நம்ம சொல்லலாம். உடன்படிக்கை பெட்டியில் ஃபஸ்ட்டு அவுட்டர் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்ம எப்படி போக முடியும்? நம்ம நிறைய தடவை அவுட்டர் கோட்டுக்குள்ளே கூட வர மாட்டோம். அதுக்கும் வெளியே அந்த கேட்டில், ஈஸ்ட் கேட்டில் நின்றுட்டு, தேவனே எனக்கு இந்த காரியத்தை பண்ணிவிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் கடந்து போயிட்டே இருப்போம். ஆனால் இயேசு சுவாமி என்ன சொல்கிறாரு? ஆவிக்குள்ளே வாப்பா, ஆவிக்குள்ளே வரப்ப என்னுடைய சத்தத்தை நீ கேட்க போகிறாய், என்னோட கூட நீ நடக்க போகிறாய். அப்போ நம்ம எப்படி அந்த ஆவியோடு போக முடியும்? அப்போ நம்ம இந்த அவுட்டர் கோட்டில் 2 காரியங்கள் பண்ணுறோம். ஒன்று ஆல்டர்னு சொல்கிறாங்க. அந்த ஆல்டரில், அந்த காலத்தில் ப்ரீஸ்ட் அவங்களுடைய ஆடுகளெல்லாம் பலியிடுவாங்க. அதுக்கப்புறம் லேவர்னு ஒரு பாத்திரத்தில் தண்ணி க்ளீன் பண்ணுற இடம் இருக்குது. அதில் அவங்க கையை அந்த ரத்தம் பாய்ஞ்ச அந்த கரங்களை கழுவிட்டு அப்புறம்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவாங்க. நமக்கு அந்த ஆல்டருங்கிறது சரண்டர். நம்மளுடைய எண்ணங்களை, நம்முடைய ஆசைகளை, நம்முடைய டிசையர்ஸை, நம்முடைய கனவுகளை, எனக்கு இதுதான் வேணும்னு நினைக்கிறத எல்லாவற்றையும் சிலுவையில் தொங்கின அந்த இயேசுக்கு முன்னாடி எதுவுமே தேவையில்லை, ஏசப்பா நீங்கள் எனக்கு போதும்னு சொல்லிட்டு அந்த ஆல்டரில் சரண்டர் கம்ப்ளீட்டாக நம்முடைய மாம்சத்தை, எனக்கு இந்த சினிமா தேவையில்லைப்பா, எனக்கு இந்த தூக்கம் கூட தேவையில்லைப்பா, எனக்கு நீங்கள் தான்ப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அரசர் ஒரு அருமையான சங்கீதம் வச்சுருக்காரு. அந்த சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்தில் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை போல் பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும் மகிமையும் கண்டேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஏசப்பாவை தேடுறப்ப ஏசப்பா கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, ஆசையாக என்னோட உள்ள உங்களை நோக்கி காத்துட்ருக்கப்பா, நான் உங்களை பார்க்கணுமே, உங்களை தேடணுமே. அப்போ இருக்கிறப்ப அந்த ஆசை, அவருடைய ஆசைகள் ஏசப்பா பார்க்குற ஆசை. நம்முடைய ஜெபம் எனக்கு இது வேணுங்கிறதோட தேவனை உண்மை அறியணும், இன்னுமாக உண்மை அறியணும், உம்மோடு கூட பேசணும், உம்மோடு கூட இருக்கணும். அந்த ஆசைகள் தான் நமக்கு வரும். நம்முடைய ஆசைகளை அந்த ஆல்டரில் சரண்டர் பண்ணிடுவோம். அந்த ஆல்டரில் நம்ம விட்டுட்டு, தேவனை உமக்கு என்ன தேவை, நீர் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, நான் உம்முடைய மகள், நான் கீழ்ப்படிதலின் மகள்னு சொல்லிட்டு நம்ம அந்த சிலுவைக்கு முன்னாடி நம்முடைய பழைய பாவங்களை, சாபங்களை, நம்முடைய எண்ணங்களை
எல்லாவற்றையும் மற்றவங்க மேலே இருக்க கோபத்தை, பிட்டர்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தது க்ளீனிங். எப்படி க்ளீன் பண்ணுறதுனா என்னது? வேதத்தை தவிர வேறு ஏதாவது நம்மளை சுத்தம் பண்ணுறக்கூடிய ஒரு இது இருக்குதா? இந்த வேதங்கிறது ரொம்ப வல்லமையானது. அந்த வேதத்தை வாசிக்க ஒரு இளைஞன் தன்னை எப்படி சுத்திகரிக்க முடியும்? வேதத்தினால் மாத்திரமே, அவருடைய வார்த்தையினால் மாத்திரமேனு வேதம் சொல்லுது. இந்த வார்த்தையை வாசிக்க அவர் நமக்குள்ள வர்றாரு. அப்போ நம்முடைய எல்லா சோபங்களும் மாறுது, அவரை போல மாறுது. அதுதான் கிளென்சிங்கிறோம். அப்போ முதல்ல நம்மளை சரண்டர் பண்ணுறோம் சிலுவையில், அப்புறம் சிலுவையை மரணத்தை தியானித்து அடுத்தது நம்ம அவருக்கு எல்லாத்தையும் வேதத்தை வாசித்து நம்ம சுத்திகரிக்கிறோம். அதுக்கு அப்புறம்தான் நம்மளால் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைய முடியுது. அங்கே நம்ம குத்து விளக்கு, லேம்ப் ஸ்டாண்டை பார்க்குறோம். அதுனா என்னது? வெளிச்சங்கிறது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. வேதம் சொல்லுது, ரோமரில் பவுலடிகளார் சொல்கிறாரு 8:26, 8:27, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குத்தத்த அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதயங்களை ஆராய்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அவர் பரிசுத்தவான்களுக்காக தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டுதல் செய்கிறார். தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வசனத்தை யூஸ் பண்ணி, நம்முடைய வாயை யூஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறாராம். அவருக்கு அவருக்கு தேவையானது என்னது? நம்முடைய உதடு, நம்முடைய ஹார்ட், நம்முடைய எண்ணங்கள். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறப்ப அவர் நமக்கு என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஜெபங்கிறது ஒரு எமோஷன் பில்டப் கிடையாது. நிறையா பேர் அழுது நான் ஜெபம் பண்ணேங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேங்க அப்படிலாம் சொல்லுவோம். தேவன் நம்ம கண்ணீரை பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும்னு இல்லை. தேவன் நம்முடைய இதயத்தை பார்த்து ஆன்சர் பண்ண போகிறாரு. நம்ம அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரோட கூட அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். யோவான் 5:14-15 நம்ம பார்த்தோன்னா அவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன கேட்டாலும் அது கிடைக்கும்னு சொல்கிறது. ஏன்னா அவருடைய சித்தம் இதுதான், இது வேணும்னா அந்த சித்தத்தை நம்ம அறிந்து கொண்டு ஆவியானவர் மூலமாக அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுறப்ப அந்த ஜெபம் வல்லமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதில் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். என் செவியை, மை ஷீப் ஹியர்ஸ் மை வாய்ஸ், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நம்முடைய செவியை அவர் ஓப்பன் பண்ணுறாரு அவருடைய சத்தத்தை கேட்கிறதற்காக. எதுக்கு தெரியுமா? அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம ஜெபம் பண்ணுறப்ப நம்மளுடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு, களைப்படைந்தவங்களுக்கு, இளைப்படைந்தவங்களுக்கு சமயத்துக்கேற்று என்ன பேசணும்னு அவர் சொல்லி தருவார். அதற்காக தான் இன்னையிலேருந்து நீங்கள் நம்ம காலையில் எழுந்து அவருடைய பாதத்துக்கு அவருடைய சித்தத்தை என்னன்னு அறிஞ்சு நம்ம கேட்கணும். 1 யோவான் 5:14 இன்னொரு நான் வாசிக்கிறேன். நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் கட்டாயம் கொடுப்பாருங்கிறது தான் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்குறோம். அதுக்கு தான் ஜபம்ங்கிறது அவருடைய சித்தம். நீங்கள் என் பெயரால், ஏசப்பா என்ன சொன்னார்? என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். அப்படின்னா நம்ம போய் மற்றவங்களை அடிக்கிறதுக்காக போய் ஏசப்பாட்ட போய் ஏசப்பா பெயரை மட்டும் யூஸ் பண்ணி கேட்க முடியுமா? இல்லை. அவருடைய சித்தத்தை அறிந்து அதற்கு அப்புறம் நம்ம கேட்குறப்ப என்ன கேட்டாலும் தருவார். நம்ம சில நேரம் அதுதான் அந்த லேம்ப் ஸ்டாண்ட், பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது ஷோ பிரெட். அதுலேயே வேதத்தை வாசிக்க பிரெட்டுங்கிறது ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நீ தேசு சுவாமி சொல்கிறார், நான் தான் உங்களுடைய பிரெட் ஆஃப் லைஃப். அப்போ
நான் அவருடைய வசனத்தை வாசிக்க நெக்ஸ்ட் பரிசுத்தாவினர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த லோகோஸ் வேர்டை ரீமா வேர்டாக மாற்றுவார். நமக்கு வந்து யார்கிட்டையும் போய் இயேசு சுவாமியுடைய சித்தத்தை கேட்க தேவையில்லை. வேதத்தை வாசிக்க 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 ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமையாக நமக்கு முன்னாடி வரும். எனக்கு வந்து ஏசப்பாவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சப்ப வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு ஆசையை பரிசுத்தாவியானவர் அவர் கொடுத்தார். கொடுக்குறப்ப என் பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு வசனமும் முக்கியமானது. எனக்கு அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லை, என் மேலே ஒரு ஐடென்டிட்டி, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னே தெரியாது. அப்போ இயேசு சுவாமி சொல்வார், நீ என்னுடையவள், நீர் என்னுடையவர், நான் உன்னை தாய் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த ஒவ்வொரு வசனம் உன் மதில்கள் என் முன்னாடி இருக்கிறது. சீயோனோ தேவன் என்னை மறந்து விட்டார் என்று சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை மகளே. இப்படி ஒவ்வொரு வசனமும் பேசி என்னை குணப்படுத்தது. அதே மாதிரி உங்களுக்கும் குணப்படுத்தக்கூடிய அந்த இது இருக்குது. ஆனால் நம்ம வந்து தேவன் வந்து மூணாவது நம்ம பார்த்தோன்னா இன்சென்ஸ். இதான் இன்றைக்கி மகாபரிசுத்த ஸ்தலம். அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அந்த இன்சென்ஸ்ங்கிறது நம்முடைய ஜபம். இந்த பரிசுத்தாவியானவர் மூலமாக வேதத்தை அறிந்து கொண்டு நம்ம ஜபம் பண்ணுறப்ப வல்லமையாக நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து சில டைமில் தேவன் வந்து எப்படி பேச போகிறார், கத்தி பேச போகிறாரா, எப்படி பேச போகிறார்? அதுக்கு தான் 1 ராஜாக்கள் 19 நம்ம என்ன வாசிக்கிறோன்னா, அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக என் பர்வதத்தில் நில் என்றார். அப்போது இதோ கர்த்தர் கடந்து போவார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதற்கும் கண்மலையில் உடைக்கிறதுக்குமான பயங்கர பெருங்காற்று உண்டாயிற்று. அப்போ எலியா வந்து கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, நான் வந்து இப்படி கர்த்தர் வரப்போகிறாருன்னு வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாரு. அப்போ ஒரு பெரிய காற்று வருது. ஆனால் அவர் பார்க்குறாரு, காற்றில் தேவனுடைய இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நில அதிர்ச்சி வருது, பூமி அதிர்ச்சி. அதுலேயும் கர்த்தர் இருக்கவில்லை. அப்புறம் ஒரு பெரிய அக்கினி உண்டாயிடுச்சு, அதுலேயும் கர்த்தர் இல்லை. இதில் அதுக்கப்புறம் ஒரு மென்மையான சத்தம். அதில் தான் எலியா தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். இதோ இங்கே உனக்கு என்ன காரியம் எலியாவே என்று தேவனுடைய சத்தத்தை கேட்டார். 1 ராஜாக்கள் 19 போய் தியானித்து பாருங்கள். நம்ம வந்து இயேசு சுவாமி அப்படி பேச போகிறார், இப்படி பேச போகிறாரு, பெரிய விஷனில் அவருடைய மனசில் ஆவியானவர் மூலமாக வேதத்தின் மூலமாக நம்மகிட்ட பேச போகிறாரு. அந்த பேசுகிறத தான் நம்ம கேட்கணும். அடுத்தது நம்ம வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அந்த இரத்தத்தோடைய மூலமாக நம்மளை கவர் பண்ணி நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து உள்ளே நுழையிறப்ப அங்கே அவருடைய மர்சி சீட்டில், அவருடைய அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல, அவருடைய மன்னா இருக்கிற இடத்துல, அவருடைய அந்த ஆரோனுடைய ராட் இருக்கிறதுல நம்ம போகிறோம். அந்த இடம் என்ன தெரியுமா? 10 கட்டளைகள் இருக்குது. அவர் இன்னும் நம்ம எத்தனையோ 10 கட்டளைகளை மறந்துருப்போம். ஆனால் தேவன் அதை இன்னும் அந்த இடத்துலையே இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ வல்லமை! அவர் சொல்கிறார், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த இடத்துல நிற்கிறப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் நம்மோடு கூட வாக்குத்தத்தம் கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தத்தில் நீ செய் மகளே, இதுதான் உன்னோட ப்ராமிஸ், இதுதான் உனக்குரிய இது காரியங்கள். எப்போன்னு தெரியுமா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு முடிக்கிறேன். இதில் வந்து எசேக்கியலில் 37வது அதிகாரத்தில் நம்ம 1 to 7 வசனங்கள் நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் வந்து எசேக்கியலை கூப்பிடுறாரு. அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்க காமிக்கிறாரு. அந்த எலும்புகள் எல்லாம் வறண்டு போயிருக்கு. அப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்குறாரு எசேக்கியலை பார்த்து. அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ ப்ராஃபஸை பண்ணு. கர்த்தராய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். நீ ப்ராஃபஸாய், நீ சொல்லு, உன் வார்த்தையால் சொல்லு. அப்போ நம்ம வந்து கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு வெளியே வந்து அதை நம்ம டிக்ளேர் அண்ட் talk about it and speak about it and அங்கே வந்து தேவன் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து வெளியே வந்து I am not going to fear அப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும். பயப்பட போவதில்லைன்னுட்டு திரும்பவும் அதே பயத்தில் இருந்தோன்னா நமக்கு அந்த வசனம் வந்து அது யூஸ் இல்லை. அதுக்காக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும், நம்ம வாயினால் அறிக்கை பண்ணணும் அந்த வார்த்தைகளை. அதுதான் முக்கியம். அதுதான் அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸில் we are like priest. அங்கேருந்து தேவனுடைய கட்டளைகளை வாங்கிட்டு வெளியே உள்ள கோர்ட்டில் வந்து மற்றவங்ககிட்ட பேசுகிறது.
இதுதான் நம்மளோட ஜெபத்தினுடைய நிலைமைகள். இன்றைக்கி நம்ம ஜெபத்தினுடைய நிலைமையில் பார்த்தோம். நான் என்னோட ஆசை என்ன, நீங்கள் எல்லாரும் அந்த கடைசி நிலைமைக்கு வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய், இன்னுமாக தேவனை நீ பேசுகிற வரைக்கும் நம்மை விட்டு போகிறதில்ல, உம்முடைய சத்தத்தை கேட்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போகிறதில்லைன்னு சொல்கிறவர்களாய் மாறணும்னு என்னோடய ஆசை, என்னோட இது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்பா பிதாவே ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் கேட்குறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த வாஞ்சியை கொடுங்க சுவாமி. விண்ணப்பத்தின் ஆவியை கட்டளையிடுங்க சுவாமி. இந்த லெவல் வேற ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு வந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய ஆத்மாவோடு அவர்களுடைய ஆத்மா இணைந்து உம்முடைய சத்தம் அவர்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக, வல்லமையை மாற்றக்கூடியதாக நீர் இந்த காரியத்தை செய்வதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீர் இந்த எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த பெரிய காரியங்களை செய்து ஜெப வீரர்களை எழுப்புவதற்காக உமக்கு நன்றி. அவர்கள் இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணுகிறார்களோ அதை நீர் கொடுப்பதற்காக, அவருடைய பதில்களை நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.